அவருடைய நோக்கம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், பாரமில்லாமல் இருக்க வேண்டும், லகுவாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். இந்த ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுக்க வந்திருக்கு. சியோனுக்கு கொண்டு வராருன்னா சபைக்கு கொண்டு வந்து இங்கே துக்கத்தை நீக்கிட்டு அப்படியே விடுறதில்ல. அவர்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விருட்சங்கள் போல இருக்க வேண்டும், நீதியின் விருட்சங்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வருஷத்தில் நம்ம எப்படிப்பட்ட டிஸ்பிளேவாக இருக்க போகிறோம்? நம்மளை பார்த்தா தோர்ந்து போகிற டிஸ்பிளேவாக இருக்க போகிறோமா? நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல, என்னமோ அவருக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த டிஸ்பிளே இருக்கக்கூடாது. என்னப்பா எப்படி இருக்கிறாரு பாரு அப்படிங்கிற டிஸ்பிளே தெரிய வேண்டும். இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கிறது. ஒடுங்கின ஆவியோட டிஸ்பிளேவும் துதியின் ஆவியின் டிஸ்பிளேக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஒன்று மனநிலைமை, இன்னொன்று வந்து ஆக்ஷன். ஒன்று வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அண்ட் த அனதர் ஒன் இஸ் ஆக்ஷன். என்னுடைய ஆக்ஷன் எப்போ சந்தோஷமாக இருக்குங்கிறது தெரியுதுன்னா, என்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, நான் உற்சாகமாக இருக்கதை கொடுக்கும்போது வெளிப்படுத்துகிறது. நான் உற்சாகமாக இருப்பதை துதிக்கும் போது அது வெளிப்படுத்துகிறது. நான் உற்சாகமாக இருப்பதை நான் ஜெபம் பண்ணும்போது வெளிப்படுத்துகிறது. அப்போ கொடுப்பது, ஜெபிப்பது, துதிப்பது என்பது செயல். என் மனநிலை அது மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை என் செயலில் வெளிப்படுத்துவதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாரான்? நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். அதோடைய பலனை பாருங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படி பண்ணி, எந்த உலகத்தில் எந்த ஹையஸ்ட் பிளேஸோ அங்கே உன்னை நான் ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு, கர்த்தர் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. ஐ கோ ஆஃப்டர் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பின்னாடி நான் போக போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு முக்கியம். இவர் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனையே இருக்காது. நித்தியமாக தேவன் எனக்கு கொடுத்த சுதந்திரம் ப்ராப்பர்ட்டி இயேசு. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும். உங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். இயேசு என்னைக்கு உண்மையாகவே என்னை நான் உறுதியாக தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாய் சொல்லுகிறேன். நான் பொய் சொல்லேன். நான் பொய் சொன்னால் கர்த்தர் அறிவார். நான் என்னுடைய இட்டர்னல் ப்ராப்பர்ட்டியாக, விலையேற பெற்ற ப்ராப்பர்ட்டியாக, எனக்கு போதுமான ப்ராப்பர்ட்டியாக பார்ப்பது என் ஆண்டவராக இயேசுவை மாத்திரமே. நீ என்ன ப்ராப்பர்ட்டியாக நினச்சினா, நீ என்ன சந்தோஷமாக நினச்சினா, நீ ஆண்டியா போயிடுவேன்னு சொல்ல. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன். நீ குச்சி விடு போல, வெள்ளரி குச்சி பாரு, குடிசை போல இருக்க மாட்ட, நீ அரண்மனையாக இருப்பாய் என்று. உன் கிரீடம் பூ பூக்கும். என்னைக்கு நீ என்ன மனமகிழ்ச்சியின் ஆதாரமாக எடுத்துக்கிறியோ, அன்னைக்கு பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நான் உயர்த்துவேன். Nothing is missing in your life. Nothing is broken in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் உடைந்து போகாது. உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஒன்றும் குறைந்து போகாதபடிக்கு நம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் இருந்து சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சில வாரங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்தை எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? சந்தோஷம். பவுல் சொல்லுகிறார் இல்லையா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தின் அடிப்படையில் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் சொல்லுகிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு அற்புதமான விஷயம். அதனுடைய ஆழம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து, அந்த வெளிப்பாடுகளின் அடிப்படையில் இந்த வருஷத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், உன் கிரீடம் மீதில் பூ பூக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை மகிமையாக வைப்பேன், உங்களுடைய க்ரௌன் வந்து ஷைன் ஆகும் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபையை பொறுத்த வரைக்கும்
ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறந்து போகிறது கிடையாது. ஒரு வாரத்திலேயோ அல்லது ஒரு மாதத்துலேயோ மறந்து போகிற சபை இல்லை. நான் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமென். அப்படி தான் நம்ம செய்கிறோம். அதனால தான் ஒரு நல்ல வெற்றியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய கிரீடத்தை நான் மகிமைப்படுத்துவேன், உன் கிரீடத்தை நான் சிறந்து விளங்க பண்ணுவேன், உன் கிரீடம் மீதில் பூ பூக்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அதை எப்படி நம்ம காத்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் தொடர்ந்து எப்படி அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்ற அவரோட எப்படி கோஆப்ரேட் பண்ண போகிறோம் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனம். எதற்காக தேவன் என்னை அனுப்பினார், எதற்காக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பினார் என்பதை பற்றி இங்கே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்திலும் வாசிக்க விரும்புகிறேன். To strengthen those crushed by despair, who mourn in Zion, to give them a beautiful bouquet in the place of ashes, the oil of bliss instead of tears, and the mantle of joyous praise instead of the spirit of heaviness. Because of this, they will be known as mighty oaks of righteousness, planted by Yahweh as a living display of His glory. Amen. சரி, இந்த இடத்துல இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக சங்கீதம் 132 நாம் புதிய வருஷத்தில் பார்த்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சீயோன் பற்றி தான் இங்கே இந்த வசனம் சொல்லுது இல்லையா? சீயோனில் துயரப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அப்போது சியோன் என்பது என்ன? நம்ம என்ன பார்த்தோம்னா, சியோன் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக மாத்திரமல்ல, அது தேவன் விரும்புகிற, தேவன் அதில் டிலைட்டாக இருக்கிறார். ஹி டிசைர்ஸ் இட், ஹி டிலைட்ஸ் இன் இட். அதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு இடமாக. முதலாவது, சியோன் என்பது தேவன் மகிழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட இடம். ஆமென். தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து மகிழும்படியாக அவர் தெரிந்து கொண்ட இடம் சியோன். ஆமென். சரிங்களா? அப்போது சியோன் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, தாவீதின் சிங்காசனம், தாவீதினுடைய ராஜ்யம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும் என்பதை குறித்த ஒரு இடமாக இந்த சியோன் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சியோன் என்பது தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. எப்படி புதிய ஏற்பாட்டின் சபைக்கு இந்த கிருபையை தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் மூலமாக தேவன் கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக சியோன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எங்கெல்லாம் சியோன் என்று கேள்விப்படுகிறீர்களோ அங்கே ரெண்டு காரியங்கள் நினைக்கிறோம். ஒன்று, சியோன் என்பது தேவன் வாசம் செய்யும் இடம். ரெண்டாவது, சியோன் என்பது தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு சபை என்னன்னு கேட்டிங்கன்னா, சியோனுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையை வேதம் சியோன் என்று அழைக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இயேசு எப்படி வரப்போகிறார் என்று வாசிக்கும் போது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தர் சியோனை கட்டி தம் மகிமையில் வெளிப்படுவார். சபையை கட்டி முடித்து ஆண்டவர் மகிமையில் வெளிப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ சியோனில் நாம் வாசமாக இருக்கிறோம். ஆமென். சரி, ஆனால் இந்த சியோனுடைய நிலைமை என்ன? ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சியோனுடைய நிலைமை என்ன? அந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னபோது சியோனோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சியோன்கிறேன் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எழுதியிருக்கிறது. அங்கே எடுத்து வாசித்து பாருங்கள். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இதுதான் சியோனோட கண்டிஷன். ஃபுல்லாக புண்ணுங்கிறார் ஆண்டவர். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணும் காயமாக இருக்குது. அது காயம் ஆற்றப்படாத ஒரு கண்டிஷனில் அந்த சியோன் இருக்கிறது. 8ஆம் வசனம் சொல்கிறது, சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும்
வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். இதான் அவளுடைய நிலைமை. ஏன் அவளுக்கு இந்த நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, எதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுன்னா, அவள் கர்த்தருக்கு விரோதமாய் போனபடினாலே, தன்னை நேசித்து தன்னை வாசஸ்தலமாக தெரிந்து கொண்ட தேவனுக்கு விரோதமாக அவள் போன பொழுது அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. தன் குமாரனை அனுப்பி சியோனில் இருக்கிறவர்களை, அந்த துயரப்பட்டவர்களை மறுபடியும் அவர்களை மீட்கும்படியாக இயேசுவை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் அப்படின்னு பார்க்குறீங்களா? முதல்ல அந்த சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிற எருசலேமில் இருக்கிற இஸ்ரேல் மக்களை விடுவிக்கவும், அதற்கு பிறகு சியோனில் சேர்க்கப்பட போகிற நம்மையும் மீட்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு. அப்போது இங்கே ரெண்டு விதமான ஆவிகளை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. அதை நம்ம கவனிக்கும்படி விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ஒரு ஆவி இன்றைக்கு அவள் கர்த்தருக்கு விரோதமாய் போனபடினாலே அவள் எப்படிப்பட்ட ஆவியுடையவளாக இருக்கிறாள் என்று சொன்னால், ஒடுங்கின ஆவியுடையவளாக இருக்கிறாளாம். அவளுடைய நிலைமை துயரம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் துயரத்தின் ஆவியோடு இருக்கிறாள். சாம்பலில் இருக்கிறாள். அவள் வாழ்க்கையில் துயரம் இருக்கிறது, ஒடுங்கின ஆவி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒடுங்கின ஆவியை பற்றி இந்த காலவெளியில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு விதமான ஆவிகள். கர்த்தருங்க என்ன விதமான ஆவியை கொடுக்க விரும்புகிறார்? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்கிறார். அப்போது நீங்கள் இந்த வருஷத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், நான் ஸ்பீடாக போக விரும்பலை, என்ன விதமான ஆவி நம் வாழ்க்கையில் செயல்படுகிறது? ஒன்று ஒடுங்கின ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு, இன்னொன்று துதியின் ஆவி என்று எழுதப்பட்டு. புதிய ஏற்பாடு சொல்வது, நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அவைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறதா என்று நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும் அப்படின்னும் கூட வசனம் இருக்குது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆவி வந்தால் எப்படி இருக்கும்? முதல்ல தேவனிடத்திலிருந்து வராத ஆவி என்ன? தேவனுடைய ஆவி இல்லாத காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு துயரத்தின் ஆவி, அது சாம்பல். இங்கே அதாவது இஸ்ரேல் மக்களுடைய உடைகளே அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு அவங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்பயாவது அவங்க வாழ்க்கையில் பெரிய துயரமான சம்பவம் நடந்ததுன்னா, அங்கே சாம்பல் எழுதியிருக்குல்ல, தலையில் என்ன பண்ணுவாங்க? சாம்பல் மண் அள்ளி போட்டுக்கிட்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு வருவார்கள். ஒரு இஸ்ரேலின் குமாரனோ குமாரத்தையோ வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையில் மண்ணை போட்டுட்டு வரானா, அவள் மிகுந்த துயரத்தில் இருக்கிறாள் என்ற அர்த்தம். தாவீதின் மகள் தாமார் தன் சகோதரனால் தன்னுடைய வாழ்க்கை சீரழிந்த பொழுது அவள் வஸ்திரத்தை கிழித்து தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு அவள் அழுது கொண்டு துயரத்தோடு போனாள் என்று சொல்லிப்பார். அப்போ சியோன் குமாரத்தி அல்லது உங்களுடைய என்னுடைய நிலைமை துயரமாக இருக்கிறது அப்படின்னா அங்கே சாம்பல் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, துயரமான நாட்களில் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? சில சாக்கு உடை உடுத்தி கொள்வார்கள். அதுதான் சாக்கு உடை என்று சொல்லுவாங்க. சாக்காலான அந்த சாக்கு உடை அணிஞ்சிருக்காங்களான்னு என்ன அர்த்தம்? அவர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உபவாசிக்கும் பொழுது சில வேளைகளில் கர்த்தர்கிட்டத்தில் போய் தங்களை தாழ்த்தும் போது சாக்கு உடை உடுத்தியெல்லாம் அவர்கள் தாழ்த்துவார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆவி என்னிடத்திலிருந்து வரலை, இது என்னுடைய சியோனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அனுப்பின ஆவி இல்லை. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஆவியாக இருக்கிறது. இந்த ஆவியை பற்றி கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்னலாம் இந்த ஆவி கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவியினால் ஒருவர் அந்த ஆவி அவர்களை ஆளுகை செய்யும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இங்கிலீஷில் வாசிக்கிற த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், த டிஸ்ஹார்டன் ஸ்பிரிட், த லாங்குட் ஸ்பிரிட்னு எழுதியிருக்கு. அப்படி எப்படி இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பாரமாகவே நாம் உணர்வோம், ஒரு பெரிய பாரம் நம்மை அழுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நம்பிக்கையுமே இருக்காது, நம்ம நம்பிக்கையெல்லாம் எடுத்துரும். அது மட்டுமல்ல, நம்ம எனர்ஜியே இருக்காது, நம்மளுக்கு ஒரு பலனாகவே நம்ம உணர மாட்டோம், நமக்குள்ள உற்சாகம் இருக்காது, ஏமாற்றம் இருக்கும். எத்தனை இருக்குது பாருங்கள். அதில் பாரமாக இருக்கும்,
நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். வல்லமே இருக்காது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உற்சாகமும் இருக்காது. துக்கமும் ஏமாற்றமும் நிறைந்தவர்களாக நம்மை ஒரு இடத்தில் உட்கார வைக்கிறது தான் இந்த ஆவி. இந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி இல்லை. அல்லேலூயா. இந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி இல்லை. இது தேவனுக்கு விரோதமாக வாழும் வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகிற ஆவி. இவர்கள் தான் உலகத்தில் போய் தங்கள் துக்கத்துக்காக சந்தோஷமாக இருப்பதற்கு சில டெம்பரரியான காரியங்களை நாடி போகிறவர்கள். பப்புக்கு போகிறவங்க, பார்ட்டிக்கு போகிறவங்க, சினிமாவுக்கு போகிறவங்க, ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. ஆனால் முடிவில் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப இருந்ததை விட மோசத்தில் போய் அது அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறது என்று சொல்லி பார்க்கும். இந்த ஆவி தான் உலகத்தில் இன்றைக்கி கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவி. ஆனால் கர்த்தர் நம்மை இந்த ஆவியிலிருந்து விடுவிக்கும்படி வந்தார். அவருடைய நோக்கம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், பாரமில்லாமல் இருக்க வேண்டும், லகுவாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். இந்த ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுக்க வந்திருக்கு. அங்கேயே அதைத்தான் அவர் வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவுங்கிற ஒரு வார்த்தைக்கு கீழே அவ்வளோ காரியங்கள் வருது. சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்க வந்தார் இயேசு. அல்லேலூயா. சாம்பல் இல்லை உங்களுக்கு சர்ச்சில். சிங்காரம் என்பது அங்கே ஒரு சில மொழிபெயர்ப்புகள் சொல்லுது பொக்கே கொடுக்க வந்தார், பூங்கொத்தை கொடுக்க வந்தார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பூத்து குலுங்கி எப்போ அந்த பொக்கே கொடுப்பாங்க? வரவேற்கும் போது, ஒரு பெரிய மனிதர்களை ஒரு இடத்துல வரவேற்கும் போது, நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? வந்தவங்களுக்கு பொக்கே கொடுப்பாங்க. இந்த ரட்சிப்பில் நம்முடைய தேவன் நமக்கு அப்படி ஒரு பொக்கே கொடுத்துருக்கிறார். அப்போ பொக்கே உள்ளவங்களாக வாழணும் இந்த வருஷத்தில். ஆமேன். பொக்கே உள்ளவர்கள் போல வாழணும். சாக்கு உடுத்தினவங்க போல இருக்கக்கூடாது. நாம் உடுத்துகிற உடையே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். ஆமேன். அதுதான் சாக்கு உடை கூட கொடுத்த தேவன் நம்மை அழைக்கவில்லை. சிங்காரமான ஒரு காரியத்தை இங்கு செய்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஆனந்த தைலம்னா என்ன அர்த்தம்? அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவி எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற ஆவி. துக்கமாக இருந்தால் அது நம்ம ஆவி இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. துக்கமாக இருப்பது நம்முடைய ஆவி இல்லை என்று வேதம் இங்கே நமக்கு நிரூபிக்கிறது. அதுக்கு தான் இங்கே ஆரம்பித்தேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இந்த வருஷத்தில் என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் தீர்மானிக்கலை. வெள்ளிக்கிழமையில் நாங்கள்லாம் சேர்ந்து உபவாச ஜபம் செய்தோம். ஜபம் பண்ணின பொழுது ஆண்டவர் இதை குறித்து எங்களோடு பேசினார். இவர்கள்லாம் சாட்சி. உன் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருப்பதை பற்றி இந்த வருஷத்தில் பேசு. உன் பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசு. அதுதான் அவர்களை பலனடைய செய்யும். இனிமேல் இங்கே துயரத்தின் ஆவிக்கு இடமில்லை. நீயும் கூட உட்காந்துக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு இருக்காத. பார்த்து மனசில் நொந்து வெந்துக்கிட்டு இங்கே நின்றுக்கிட்டு துயரத்தோடு நீ செய்யாத. சந்தோஷமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த துயரத்தின் ஆவி எவ்வளோ ஒரு மோசமானது. அது என்ன பண்ணிடும்? ஒடுங்கின் ஆவி என்று எழுதிக்கிறது. நம்ம வாழ்க்கையை ஒடுக்கிவிடும். நீங்கள் பெருகி நல்லா போகிறதுக்கு பதில் உங்களை அப்பளம் போல் அப்படியே உடச்சி போட்டுரும். இல்லை கசக்கின பேப்பர் போல் ஒரு மூலையில் உட்கார வைக்கிற ஆவின் ஆவி. இது தேவ ஆவி இல்லை. அல்லேலூயா. நமக்கு பிரச்சனைகள் வராது என்று சொல்லவில்லை. அதன் மத்தியில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் இன்றைக்கி பார்ப்போமா, என்னைக்கு பார்ப்போன்னு தெரியல. இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். இனிமேல் டைம் பேஸ் பண்ணிலாம் இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆரம்பிப்போம். எப்போ அது முடிக்குமோ கர்த்தர் முடிக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானதுக்கு இந்த வருஷத்தில் விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. அப்போது முதல்ல புரிஞ்சுக்கணும், நான் ஒடுங்கி போயோ, நான் சாம்பலில் தூசியில் உட்கார்ந்துருக்கிறதோ, நான் சாக்கு உடை போட்டிருக்கிறதோ தேவனுடைய சித்தமும் அல்ல. ஏசு அதற்காக இந்த பூமிக்கு வரவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நம்பிக்கையற்றவர்களானாலும் சரி, அவர்கள் சியோனில் ஏற்கனவே இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் அவர்களுக்கு சியோன் வருவார்கள் என்றாலும் சரி, வருகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பொக்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும். காரணம், நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர் துக்கங்களை சுமந்து தீர்த்துட்டு உங்கள் துக்கங்களை என் துக்கங்களை சுமந்து தீர்த்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன்னு சொல்லுகிற அவரிடத்தில் வந்துட்டு இன்னமும் மறுபடியும் சுமை சுமந்துக்கிட்டு கண்ணீரோடையும் துக்கத்தோடையும் வேதனோடையும் இருப்பது
தேவ சித்தம் இல்லை என்பதை திட்டமாக இந்த காலையில் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸோ எதுக்காக நம்ம கவலைப்பட போகிறோமா, பேரப்பட போகிறோமா? கிடையாது. சரி, இது அப்படிப்பட்ட ஒரு வெயிட்டான ஒரு ஆவி. அது இவர் கொடுக்குற ஆவி என்ன? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஒடுங்கின ஆவி, பார்த்தீங்களா? ஒடுங்கின ஆவி. அது மனுஷங்களை ஒடுக்குகிற ஒரு ஆவி. அது துயரம். துயரப்பட்டு ரொம்ப ஒடுங்கினாலே ஒருத்தவங்க செத்துடலாம், தெரியுமா? நான் பார்த்துருக்குறேன். அவங்கள பார்த்தாலே தெரியும், ஒடுங்கிடுவாங்க ஒரு மாதிரி. அவங்க வாழ்க்கையில் நடந்த துயரம், துன்பம் அவங்கள அப்படியே ஒடுக்கிடும். அப்போ மட்டும் நீங்கள் அவங்கள அங்கேருந்து வெளியே கொண்டு வரல, அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்தால் அவங்கள அந்த இடத்துல அந்த சூழ்நிலையிலேருந்து மாற்றி அவங்கள வேறு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள நீங்கள் மாற்றலைன்னா சூன் தே வில் டை, சீக்கிரத்தில் அவர்கள் மரித்து விடுவார்கள். ஏன்னா ஆவி முறிஞ்சிருச்சுன்னா சரீரம் அங்கே செயல்படாது. அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய ஆவியை நீங்கள் காத்துக்கொள்ளும். ஒடுங்கி போயிருக்கக்கூடாது. அதுக்கு பதில் ஆண்டவர் கொடுக்குறார், துதியின் உடையை கொடுக்குறார். அப்போது துதிக்க அதான் சொல்கிறேன், துதித்தால் எவ்வளோதான் உங்களுக்கு அந்த ஆவி கிட்ட வந்து நெருக்கம் வந்தாலும் நீங்கள் போய் துதிச்சு பாருங்களேன். துதித்த உடனே அது இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்க முடியும். ஆமேன். கர்த்தரை துதிக்கிற அந்த ரகசியமே இந்த ஒடுங்கின ஆவிகளை எல்லாம் துரத்தி விடலாம் வாழ்க்கை. ஆமேன். சரி, அடுத்து சொல்கிறார், அப்படி ஏன் ஆண்டவர் மாற்றுகிறாராம்? அப்படி மாற்றி என்ன செய்கிறார்? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கங்கிறத கர்த்தர் தன்னுடைய மகிமையை டிஸ்பிளே பண்ணுகிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். சியோனுக்கு கொண்டு வரார்னா சபைக்கு கொண்டு வந்து இங்கே துக்கத்தை நீக்கிட்டு அப்படியே விடுறதில்ல. அவர்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விருட்சங்கள் போல இருக்க வேண்டும், நீதியின் விருட்சங்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வருஷத்தில் நம்ம எப்படிப்பட்ட டிஸ்பிளேவாக இருக்க போகிறோம்? நம்மளை பார்த்தா தோர்ந்து போகிற டிஸ்பிளேவாக இருக்க போகிறோமா? நம்மளை பார்த்தாலே தெரியுது டிஸ்பிளே, மூஞ்சை பார்த்தாலே, நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல, என்னமோ அவருக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த டிஸ்பிளே இருக்கக்கூடாது. என்னப்பா எப்படி இருக்கிறாரு பாரு அப்படிங்கிற டிஸ்பிளே தெரிய வேண்டும். லூயா. அதுதான் இங்கே எழுதியிருக்கிறது. ஒடுங்கின ஆவியோட டிஸ்பிளேவும் துதியின் ஆவியின் டிஸ்பிளேக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் எப்படி காணப்படுவார்கள்? அவர்கள் கர்த்தர் அவருடைய தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவங்கள பார்த்தா இவங்க சியோனை சேர்ந்தவர்கள் என்று தெரியும். சியோனை சேர்ந்தவர்கள் துயரப்பட்டு அழுகிறவர்கள் அல்ல, சியோனை சேர்ந்தவர்கள் நீதியின் விருட்சங்களாக மகிமையுடன் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன். நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் பிடுங்கிட்டு ஒரு மாதிரி ஏமாற்றமான மனநிலையில் வைக்கிற ஆவி, எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிறது போல் ஒரு இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆவி நம்மை உட்கார வைக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை மீட்க வந்திருக்கிறார். ஆமென். இதைத்தான் பவுல் எப்படி எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நமக்கு என்ன விதமான ஆவியை கொடுத்துருக்கிறார்னா, கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை தந்திருக்கிறார்னு 3 லைனில் சொல்லிட்டாரு. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் என்ன விதமான ஆவியை கொடுக்க இயேசு வந்தாரோ அந்த பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே துக்கத்தை கொடுக்குறவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவரே துக்கப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. அவர் துக்கப்படுத்தக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. அவர் துக்கத்தின் ஆவியானவர் அல்ல, அவர் நமக்கு சந்தோஷத்தின் ஆவியானவராக இருக்கிறார். அப்போ அவர் எதை கொடுக்குறாராம்? பலன் கொடுக்குறார். சோர்ந்து போகவா பண்ணுவார்? அப்போ அது அந்த ஆவி இல்லை, நம்முடைய ஆவியானவர் நமக்கு பலப்படுத்துகிறார். பலன் அன்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்புக்குள்ளே எல்லா மகிழ்ச்சியும் வந்து விடுகிறது. அடுத்து பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, அது ரொம்ப முக்கியம். இந்த தெளிந்த புத்திங்கிறதுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கிறது. தெளிந்த புத்தின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டை இந்த ஆவியானவர் கொடுக்கிறார். செல்ஃப் டிசிப்ளினை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நான் எல்லா மொழிபெயர்ப்பையும் சேர்த்து நான் சொல்கிறேன், அமைதியை கொடுக்கிறார். வெல் பேலன்ஸ்டு மைண்ட் என்று எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சமாதான நல்ல பேலன்ஸான மைண்டு.
அதாவது எப்போ நான் சொல்லுவாங்க, ஒன்று உச்சஸ்துதியில் போகிறது, இல்லை டோட்டலாக டவுனாக போகிறது, அப்படி கிடையாது. மகிழ்ச்சியான சமயத்திலும் சரி, துயரமான சமயத்திலும் சரி ஒரே விதமான சமமான நிலையில் நம்மை வைக்கிற ஆவியானவர். அந்த தெளிந்த புத்திக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. அடுத்தபடி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். எப்படி ஜட்ஜ் பண்ணுறது? நம்ம இந்த சவுண்ட் மைண்டுனா ஆவியானவர் இருக்கும்போது சரியாய் நம்ம காரியங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். இப்படி இருக்குதுப்பா பார்த்துக்கோ அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட், சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட். ப்ரூடன்ஸ் என்று எழுதியிருக்குது, விவேகத்தை கொடுக்குற ஆவியானவர். அப்போது 2 ஆவிகள் சொல்லப்படுகிறது. ஒன்று ஒடுங்கின ஆவி, இன்னொன்று நம்முடைய தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவரை கொடுக்க இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, மகிழ்ச்சி, அன்பு, சந்தோஷம், வெல் பேலன்ஸ்டு மைண்ட், சரியாக எல்லாத்தையும் நிதானிக்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்களும் நானும் இருப்பதற்காகத்தான் இயேசுவை அனுப்பி. அப்போ இயேசுவின் மூலமாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆவி என்ன விதமான ஆவி என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள இந்த கால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது தான் உங்களுடைய பலன். ஏன் பிசாசு நம்முடைய சந்தோஷத்துக்கு விரோதமாக, மகிழ்ச்சிக்கு விரோதமாக ஏன் பிசாசு வரானா? அவனுக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளையுடைய சந்தோஷத்தை எடுத்துட்டா போதும், அவனை ஒடுக்கி வச்சுட்டாக்க அவன் செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்பட மாட்டான். அவன் வேலையுமே அவன் சரியாக செய்ய முடியாது, கர்த்தருக்காகவும் ஒன்றும் செய்ய மாட்டான். ஒரு இடத்துல எழுதியிருக்கு இல்லையா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயில் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போனாலே பலன் குறுகிடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்க மாட்டீங்க, ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நம்ம உபவாச ஜெபங்களில் 3 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுகிறேன். அது இட்ஸ் மினிமம். எடுத்தால் 9 மணிக்கு மைக் எடுத்தால் 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக எங்கிருந்து அந்த ஜெபம் வரணும்னா, உள்ளே அனலும் நல்ல உற்சாகத்தின் ஆவி இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், இங்கே ஒரு சிலருக்கு 5 நிமிஷம் ஜெபம் ஓடாது. மைக்கை கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னால் ஒன்று பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க, இல்லை 5 நிமிஷம் ஓடாது. அதெல்லாம் சரியே கிடையாதுங்கிறதுனால நான் புத்தி சொல்கிறேன், நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. இது யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் கிடையாது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட சபைகள் இருக்கிறது. ஜெபிக்கிற சபையாய் மாற வேண்டும். ஜெபம் பண்ண தெரியலனா வெக்கக்கேடு. 10 வருஷமாக ஜெபம் பண்ண தெரியல, மைக்கு கொடுத்தா 5 நிமிஷம் ஜெபம் ஓடாது, ஸ்தோத்திரம், நன்றி, இதெல்லாம் இனிமேல் சரிப்படாது. யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். கர்த்தருடைய வல்லமை நிறைந்து ஜெபம் பண்ண சொன்னால் குறைந்தது 1 மணி நேரம் ஆண்டவர் சொன்னது போல் ஜெபிக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட சபையாக மாறணும். எல்லாரும் அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு தான் டைம் கொடுக்கறது, ஆவியில் வளரணும். ஆமென். சபைனா எல்லாருக்குள்ளேயும், அதாவது நீங்கள் புதிய ஏற்பாடு சபையை வாசிச்சு பாருங்கள். கொரிந்தியரில் சபையாய் கூடி வரும் பொழுது உங்களில் ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், உங்களில் ஒருவன் ஞானப்பாட்டை பாடுகிறான், உங்களில் ஒருவன் அதை செய்கிறான், இது எல்லாரும் எல்லாமே அதை எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது உங்கள் வரத்தை எடுத்துகிட்டு இங்கே கர்த்தருக்காக எதாவது செய்யணும். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஒரு பாட்டு பாடணும், ஒரு துதி செய்யணும். எதையாவது எடுத்துகிட்டு வந்தால் தானே எல்லாம் சேர்ந்து அந்த அனல் மூழும். உள்ளதையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. வர்றவன் உள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அணைச்சி போடுறவங்களாக இருக்கக்கூடாது. உள்ளே வரும்போது அனலோடு இங்கே இருக்கிற அனலோட அனல் சேர்க்கணும். எரிந்து கொண்டு இருக்கிற அக்னியில் இன்னொரு அக்னி கட்டையாக சேரணும். அனல் உள்ளவர்களாக இருக்கணும். அனலுமின்றி குளிருமின்றி நீ இருந்தால், வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அனலற்றவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. பவுல் எழுதுகிறார், ஆவில் அனல் உள்ளவர்களாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு முதலாவது தகுதி உள்ள ஆவியில் அனலாயிருக்கணும். உள்ளே ஆவியில் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் ஜெபம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு துதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் இல்லைன்னா உனக்குள்ள அனலே இருக்காது. எத்தனையோ வருஷம் ஆகுது, 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் விசுவாசி, ஆனால் ஜெபம் ஓடாது. 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் ஓடாது. நோ, மைக்கை கொடுத்தா மணிக்கணக்காக ஜெபம் பண்ண தெரிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் அந்த சபை உருப்பட முடியும். அனலே இல்லாத ஒரு சில விசுவாசிகளை வச்சுக்கிட்டு நம்மளுடைய அனலும் அவங்களுடைய குளிர், இப்போ குளிரான இடத்துல அனல் வச்சா அனல் இன்னும் கொஞ்சம் என்ன ஆகிடும், சீக்கிரமாக
அனல் போயிடும். வெள்ளிக்கிழமையில் இருக்கிற அனல் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்காது சில சமயங்களில். நான் ஆச்சரியப்படுவேன் ஏன் இப்படி இருக்குன்னு. இப்போதான் ஆண்டவர் இதெல்லாம் பேசினார். அனல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன முதலாவது பேசிக் அதுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அவ்வளோ பலனுள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எவ்வளோ சந்தோஷமுள்ளவர்களாக இருப்பீங்களோ அவ்வளவு வல்லமை உள்ளவர்களாக, அக்னி உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அக்னி இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்கிறது. அப்போது எப்படி நம்ம ரெக்கவரி ஆகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கும் பிரச்சனை வரும், உங்களுக்கும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் இருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் வெளிவரோங்கிறத பொறுத்து தான் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வெளிவரோங்கிறத எது நம்ம காண்பிக்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற அனல் காண்பிக்குது. எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடுறோமோ. இப்போ ஒரு பிரச்சனைனா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டோம்னு வச்சுங்க, நமக்குள்ளே நல்ல அனல் இருக்கிறது. நமக்குள்ளே எவ்வளோ விசுவாசம் இருக்கிறது என்பதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஸ்பீடாக ரெக்கவரி ஆகிறோமோ அது காண்பிக்குது. முடங்கி போயிட்டோம்னா நமக்குள்ளே அனல் இல்லை. நமக்குள்ளே சரியாகி அனல் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி 2 மினிட்ஸில் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு திருப்பி எழும்ப வேண்டும். திரும்பி எழும்பி ஜெபிக்க வேண்டும். எல்லாம் தப்பாக போச்சு, நான் ஜெபம் பண்ண எனக்கு பிடிக்கல, ஜெபம் பண்ணுற ஃபீலிங் இல்லை, அப்போ தான் நல்லா ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி தான் நீங்கள் அனல் உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்படித்தான் இயேசு இருந்தார், அப்படி தான் பவுல் இருந்தார். சந்தோஷத்தின் ரகசியம், நீங்கள் ஒடுங்கி போகாமல் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அனல் உள்ளவர்களாக இருக்கும். அனல் என்ன பண்ணும்? பவுல் போய் ஒரு இடத்துல என்ன பண்ணுகிறார், நெருப்பு மூட்டுறார் குளிர்ன்னு சொல்லிட்டு. அப்படி அனல் அங்கே நிறைய அனல் வந்தப்போ என்ன பண்ணுச்சு, அதுக்குள்ளேருந்து ஒரு கட்டுவிரியன் வெளியே புறப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் அனல் இருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது அந்த சர்பத்தின் ஆவி இருந்தால் அது புறப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்களை சேதப்படுத்தாது. பவுலை கடிச்சுது, அவன் கையை உதறி நெருப்பில் போட்டுட்டு போயிட்டே இருந்தான். எல்லாம் பார்த்தாங்க செத்து போவான்னு, சாகலை. கர்த்தருடைய உண்மையான அனல் இருந்தால் சாவுக்கு ஏதுவான எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஏறி பயங்கரமான ஒரு விஷப்பாம்பு, பவுலோட கதை முடிஞ்சதுன்னு பாரு. கடல் சேதத்தில் கப்பல் சேதத்தில் தப்பி இங்கே வந்தான், இவன் ஒரு பாவியான மனுஷன் போல இருக்கு, பாம்பு கடிச்சிட்டு இப்போ சாவ போகிறான்னு எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா பவுல் அப்படி கையை உதறி போட்டு போயிட்டே இருக்கிறார். காரணம், சும்மா உடம்பாக இருந்தால் பவுல் செத்து போயிருப்பார். பவுலுக்குள் இருந்த அபிஷேகம், அனல், ஆவியானுடைய அனல் இருந்தால் சாவுக்கு ஏதுவான எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. பிசாசுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, சர்பத்தின் ஆவிக்கு கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவனுக்கு பெரிய பிரச்சனை. உங்களுடைய அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பிடுங்கிட்டோன்னு வச்சுங்க, நீங்கள் பலனற்றவர்களாக மாறிவிடுகிறீர்கள். நீங்களும் நானும் பலனற்றவர்களாய் உங்களையும் என்னையும் வல்லமை இல்லாதவனாக உட்கார வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் பிசாசின் திட்டமாக இருக்கு. இப்போ நம்ம முடிவு பண்ணணும், எப்படி அவனை கர்த்தரதுக்கு தானே வழி கொடுத்துருக்குறாரு. மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அதுதான் போகும் பலன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் பார்க்குறோம் நடுராத்தில் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை துதித்து சந்தோஷமாக உற்சாகமாக பாடுறான். எப்படி அது வந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சூழ்நிலை என்ன ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்கிறார்கள். நாம் நம்மையே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள இந்த வருஷத்தில் அழைக்கிறோம். எதுக்கு திடப்படுத்திக்கணும் தெரியுமா? ஒரு காரியத்தை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். சோர்ந்து போகிறேன்னா, மனசு சரியில்லாத மாதிரி ஃபீலிங் வருதா, அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளோடு இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். மரித்த தேவனை அல்ல, என்ன தான் வரட்டுமே அதன் மத்தியிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டு ஜீவன் போக மட்டும் அழுதானா. அழுதுட்டு அங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர்கிட்ட கேட்குறான், நான் போகவான், போய் எல்லாத்தையும் திருப்பிக்கொள் என்று கர்த்தர் சொன்னான். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளணும்னா இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இதை வேத வசனங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். இவ்வளோ காரியம் எதுக்கு சொல்லியிருக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. ஆமென். உங்களுக்கு சொன்ன எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். சந்தோஷமாக இருந்துட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா விசுவாசம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஊற்று போல வரும். நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் நிச்சயமாகவே பதில் பெற்றுக்கொண்டீர்கள் என்ற அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தை கொடுப்பதே இந்த சந்தோஷம்தான். ரெக்கவரியும் சந்தோஷம்தான். எவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரச்சனை வந்து ரெக்கவரி ஆகி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்.
இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். பவுலை வந்து அடித்து என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டான்னு நினச்சிட்டாங்க. செத்துட்டான்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாரான், எழுந்து போயிட்டே இருந்தாரான். செத்து போனான்னு நினச்சி விட்டுட்டு போனால் கூட எழுந்து போயிட்டே இருக்கிறாரு. எப்படி? ஏன்னா உள்ளே இருக்கிற அனல் அப்படி. ஆமென். அப்போது நம்மளை எவ்வளோ காரியங்கள் மேற்கொள்ள வந்தாலும் அதை நம்ம மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மேற்கொள்ள உதவி செய்யும். நேகேமியா 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்காக விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷாதாய் எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இங்கேருந்து நான் அந்த வசனத்தை எடுத்தேன். இங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறா. என்ன காரணம் தெரியுமா? ஏன் அப்படி சொல்கிறாருன்னு என்ன இங்கே நடந்தது தெரியுமா? இவங்க ஏன் தப்பாக போனாங்க தெரியுமா? இங்கே எழுதியிருக்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த நெகேமியா, இந்த எஸ்ரா, இந்த லேவியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து விளக்கி போதிக்கிறாங்க. என்னதான் தேவன் சொன்னார்னு. இப்போ என்ன நடக்குது? இதை கேட்டோன்னே இவர்களுக்கு அழுகிறார்கள். ஏன் அழுகிறாங்க தெரியுமா? நம்ம இந்த வார்த்தையை சரியாக புரிஞ்சிக்காம நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அழுகிறாங்க. இவர்களை இப்படி அழும்படியாகவோ, இந்த அலங்கம் இடிந்து போகும்படியாகவோ, இந்த நகரம் சுட்டெரிக்கப்படும்படியாகவோ இவர்களை கர்த்தர் அழைக்கவில்லை. இன்னைக்கு அழறத அன்னைக்கு சரியாக அழுதுருந்தாங்கன்னா, வேத வசனத்தை புரிந்து கொள்கிற விதத்தில் புரிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அந்த தேசத்தின் ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் சரியாக இவர்களுக்கு அன்றைக்கு போதித்திருப்பார்கள் என்று சொன்னால் இவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்போ இங்கே என்ன உண்டாகிறது இவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனந்திரும்புதல் உண்டாகிறது. அந்த மனந்திரும்புதல் என்ன அடிப்படையில் உண்டாகிறதுனா, தேவனுடைய மக்களுக்கு நாங்கள் இந்த வேத வார்த்தையை இவ்வளவு தெளிவாக கேட்காமலும் புரிந்து கொள்ளாமலும் போனபடியினாலே இன்றைக்கு இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். ஒரு சிலருக்காக நான் சமீபத்தில் ஜெபிக்கும் போது நிறையா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பார்த்தேன். பல வருஷமாக அவங்க திருந்துற மாதிரி இல்லை. கடைசியாக ஒரே ஒரு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இவன் மனம் திரும்பணும், அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பி இருக்கிறான். அல்லேலூயா. அப்போது ஒருத்தவங்களுக்காக, அதுவும் விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சரியில்லாமல் போகிறாங்கன்னா அவங்களுக்காக செய்ய வேண்டிய ஜெபம் இந்த வேத பகுதி நடைப்பில் நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அப்படி மனம் திரும்புதல் உண்டாகும்போது உண்மையாகவே மனம் திரும்பி விட்டார்கள்னா அங்கே சொல்லுகிறார்கள், இந்த வேதபாரகனாக எஸ்ரா சொல்கிறான், நீங்கள் இப்பொழுது அழ வேண்டாம். அல்லேலூயா. நீ மனம் திரும்பிட்டினாலே அழக்கூடாது. அழுது ஒருவேளை மனம் திரும்பலாம், ஆனால் மனம் திரும்பிவிட்டால் நீ கர்த்தருடைய இந்த பரிசுத்தமான நாள், இதில் நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், பூசித்து குடித்து எல்லாருக்கும் பங்கு கொடுத்து நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்கிறான். ஏன்னா சொல்கிறான், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அழுதிங்கன்னா பலனை இழந்துருவீங்க. மனம் திரும்பிட்டீங்க. இப்போ மனம் திரும்பினவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அழுகிறோம், சம்டைம்ஸ் தப்பு பண்ணிவிட்டு மனம் திரும்புகிறோம். ஆனால் மனம் திரும்பின பிறகு நீ அழக்கூடாது, நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கு. மனம் திரும்பினவர்களுடைய அடையாளம் என்ன? துக்கமா? இல்லை. வேதம் சொல்லுகிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லா புசித்து கொடுத்து நீங்கள் நல்லா இருங்க என்று சொல்லி அங்கே அவர்கள் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஏன் சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் வெளிப்படுத்துகிறதுக்காக அல்ல. அதாவது நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்தி நல்லா சந்தோஷமாக இருக்கிறது அது உலக பிரகாரமாக அல்ல. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்,
நீங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அதுதான் அடையாளம். இப்போ நம்மளே திடப்படுத்திக் கொள்வது, நல்லா உடுத்தி, நல்லா சாப்பிட்டு, நல்லா போஷாக்கோடு இருந்துக்கிட்டு, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்துட்டு, ஐ எம் குட், ஐ எம் ஓகே இன் காட், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்மளை நாமே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை நாமே தேவனுக்குள் ஸ்திரப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆனால் மறுபடியும் என்ன பண்ணலாம், நம்மை இவர்களை போல புரிந்து கொள்ளும் போது, வேத வசனம் நம்மளிடத்தில் பேசும்போது, ஒரு சிலருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது, எஸ் நான் பல வருஷம் தப்பு பண்ணி அப்படி இருந்திருக்கக்கூடாது, பரவாயில்ல ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். மனம் திரும்புதலின் அடுத்த நிகழ்ச்சி சந்தோஷம். எப்பெல்லாம் தேவனுடைய மக்கள் மனம் திரும்பினார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு மீட்டு கொடுத்தார். இங்கே சியோன்லேயும் அப்படி தான் உயரப்பட்டு இருக்கிற அந்த மக்கள் இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், சியோன் குமார்த்தி ஒரு திராட்சை தோட்டத்தில் இருக்கிற குச்சி போல இருக்கிறா, ஒரு வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற குடிசை போல ஆகிவிட்டாலே, ஒரு முற்றுகை போடப்பட்ட பட்டணம் போல என் குமார்த்தி இருக்கிறாள், நான் அவளுக்கு மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அன்னைக்கே அப்படி தேவன் சொல்லியிருப்பார்னா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் எதை திருப்பி கொடுக்கிறார்? துயரமெல்லாம் இல்லை, உங்களுக்கு இந்த வருஷத்தில் அவர் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க விரும்புகிறார். இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் சந்தோஷத்தின் தேவனாக. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் த ஆம்பிளிஃபைட் பைபிளில், ஃபார் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் ஸ்ட்ராங் ஹோல்டு. அதுவே நமக்கு ஒரு பெரிய பலத்த அரணம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு வெறும் பலன் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய கோட்டை போல. ஹல்லேலூயா. சத்ரு உள்ளே வராதபடிக்கு அவனை தடை பண்ணுகிற பலத்த கோட்டையாக தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உண்டாகிறது. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, ஏன் தேவன் இப்படி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நம்ம சந்தோஷமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்முடைய தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கணும். இதைத்தான் இன்றைக்கு நான் கடைசியாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ முடியுமோ இன்றைக்கி பார்ப்போம், மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்திலேருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது மனுஷனை உண்டாக்கிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்ற. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினான் இல்லையா? எதுக்காக உண்மையிலே ஆண்டவர் சில துணையை உண்டாக்குறார் அப்படின்னா, அவன் சந்தோஷமாக இருக்கணும். அதான், தனியாக இருப்பது நல்லது இல்லைன்னா, தனியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு இன்னொரு ஆள் சந்தோஷப்படுத்துகிற இன்னொரு நபர் ஆதாமோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் முதல்ல தனியாக இருக்காரான்னு பார்க்கணும். இது கர்த்தர் என்னோடு பேசுனதை பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் தனியாக இருக்காரா? தேவன் முதல்ல தனியாக இல்லை. தேவன் எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கு. பிதாவை ஆவியானவரும் இயேசுவும் உற்சாகப்படுத்துகிறார். இயேசுவை ஆவியானவர் உற்சாகப்படுத்து. ஆவியானவரை இயேசு இப்படி மூணு பேருமே, அதாவது இஸ்ரவேலே கேள், நம் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் ஒருத்தர் தான், ஆனால் 3 நபராக செயல்படுகிறார் இல்லையா? இந்த 3 பேருமே தங்களை ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறவர்களாகவும் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் தேவன் என்ன பண்ணினார், மனுஷனையும் இப்படி தனியாக இருக்கக்கூடாது, அவனை உற்சாகப்படுத்த, அவனோடு கூட இருக்க அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்கிறவராக இருக்கிறார். எல்லாத்தையும் சிருஷ்டித்து விட்டு என்ன சொல்லுகிறார், சிருஷ்டித்தோன்னு என்ன சொல்லுகிறார், அவரே நல்லது என்று கண்டார் என்று நாம் பார்க்குறோம். நல்லது என்று கண்டார் தானே பாஸ்டர் எழுதியிருக்கு. எங்கே நல்லது என்று அவர் சொன்னார் நீங்கள் கேட்கலாம். மனுஷனை மட்டும் என்ன சொன்னார், நல்லதில் என்று சொன்னார் என்று எழுதியிருக்காது. இப்போ நான் சொல்கிறேன், சிருஷ்டித்த எல்லாத்தையுமே பார்த்து நல்லது என்று கண்டார் அல்லது நல்லது என்று சொன்னார்னா என்ன சொல்கிறார்னா, தன்னைத்தானே அவர் என்ன பண்ணுறார், உற்சாகப்படுத்திக்கிறார். பார், நான் சிருஷ்டித்திருக்கிறேன், நல்லா பண்ணியிருக்கு, சூப்பராக இருக்குது. தேவனுக்கு தேவையான நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு மாத்திரமல்ல மனுஷனுக்கும் அது தேவை. காரணம், தேவனே அங்கே என்ன சொல்கிறாருன்னா, தன்னை எப்பொழுதும்
அவர் வல்லமையுள்ள தேவனாக இருப்பதற்கு காரணம் அவர் மகிழ்ச்சியுடையவராகவும் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்கிறவருமாக இருக்கிறார். ஒருவேளை பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்னா அங்கிருந்த இயேசுவை கொண்டு சிருஷ்டித்த பொழுது ஆவியானவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு ஆவியானவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அல்லது இயேசு சொல்லியிருக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருத்தவங்க ஒன்று செய்யும் போது இன்னொருத்தவங்க வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அது உற்சாகம். ஆமேன். அப்போ எதனால் முதலாவது ஒரு துணையை மனுஷன் தனியாக இருப்பது நல்லது இல்லைன்னா அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. பாவம் இன்னைக்கு என்னவாக்கிட்டு குறை சொல்லுகிறவளாக மாற்றிவிட்டு. ஆனால் உண்மையிலே தேவனுடைய சித்தம் குறை சொல்லும்படியாக அல்ல, ஒருவர் சோர்ந்து போகும்போது இன்னொருவர் உற்சாகப்படுத்தும்படியாகத்தான் தேவன் ஒரு சிலரை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க. ஆகவே தான் சமீபத்தில் சொல்லியிருந்தேன், நல்ல இரும்புள்ள ஆயுதம், நல்ல கூரான ஆயுதம் கூரான இரும்போடு இருந்தால் அது நல்லா என்ன பண்ணும், அதை இன்னும் ஷார்ப்பாக்கும். மழுங்கி போகிற ஆயுதங்களாக இருந்தால் மழுங்கினி மக்களோடு இருந்தோம், மழுங்கினி விசுவாசிகள் அப்படி இருந்தோம்னா நம்மளும் மழுங்கி போயிடுவோம். தூங்கு மூஞ்சி விசுவாசிகளோடு இருந்தோம் என்று சொன்னால், ஜபமற்ற விசுவாசிகளோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை மழுங்கி போயிடும். நாம் எப்போதும் நம்மை உற்சாகப்படுத்துவர்களாக, மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறவர்களாக, நல்ல ஷார்ப் பண்ணுகிறவர்களோடு நாம் இருக்க வேண்டும். ஆமேன். ஒருத்தரை ஒருத்தர் ஷார்ப் பண்ண வேண்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற புருஷனை மனைவி ஷார்ப் பண்ண வேண்டும், மனைவியை புருஷன் ஷார்ப் பண்ண வேண்டும். அவன் சோர்ந்து போகும்போது நீ ஷார்ப் பண்ணணும், அவள் சோர்ந்து போகும்போது நீங்கள் ஷார்ப் பண்ண வேண்டும். மாமியார் மருமகளை ஊக்கப்படுத்தி ஷார்ப் பண்ண வேண்டும், மருமகள் மாமியாரை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆமேன். தகப்பன் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தகப்பன் தாயும் உற்சாகப்படுத்த வேண்டும். நமக்கு சோர்வு வருவது நிஜம். ஏன் தேவன் நம்மை சில குடும்ப உறவுகளோடு உண்டாக்கி இருக்கிறார்னா ஒருவரை ஒருவர் ஷார்ப் பண்ணும்படியா. தேவன் அப்படி தான் செயல்படுகிறார். 7ஆம் நாளில் என்ன பண்ணினார் கர்த்தர்? ஓய்ந்திருந்தாராம். ஓய்ந்திருந்தார்னா என்ன தரமா அர்த்தம்? மகிழ்ச்சியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். நம்ம அங்கே ஆதியாகமத்தில் பார்க்க முடியல, கர்த்தர் ஓய்ந்திருந்தார் மட்டும்தானே இருக்குது. என்ன பண்ணார்னு அப்புறம் சொல்கிறார் பாருங்க, அதே ஏசையால். எல்லாம் ஏசையா தான் இன்றைக்கி. இதை மட்டும் பார்த்து முடிப்போம். ஏசை 58 13 மற்றும் 14 வசனங்கள் ஓய்வு நாளை பற்றி சொல்கிறார். என்னத்துக்கு நான் ஓய்வு நாளை ஏற்படுத்தினேன்? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை என்ன நாள்னு சொல்கிறார் பாருங்க, மன மகிழ்ச்சியின் நாள் என்றும். ஹல்லேலூயா. ஒரு நாளை ஓய்வுக்கு கொடுக்குறாருன்னா அந்த நாளை கர்த்தர் சொல்கிறாரு, அது உனக்கு மன மகிழ்ச்சியின் நாள். உன்னை கம்பல் பண்ணுகிற நாள் இல்லை, உன் பிஸ்னஸை கெடுக்கிற நாள் இல்லை, உன் வேலையை கெடுக்கிற நாள் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அது உன் மன மகிழ்ச்சியின் நாள். நீ சந்தோஷமாக இருக்கும்படி உண்டாக்கின நாள். ஏன்னா நான் எப்படி சந்தோஷமாக இருந்தேனோ எல்லாமே தேவன் தன்னை போல நம்ம இருக்குன்னு நினைக்கிறாரு. கர்த்தர் ஓய்வு நாளில் மனமகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார். ஆகவே மனுஷனுக்கு அந்த ஓய்வு நாளை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகிழ்ச்சியும் ஓய்வையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓய்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு அப்படின்னாலே அங்கே மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அந்த நாள் மன மகிழ்ச்சியின் நாள். அப்படி தான் நாங்களாம் அதை அனுபவித்தோம். 6 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நான் கம்பெனியில் என்னோட வேலை பார்த்த பிள்ளைங்களுக்கு தெரியும், எவ்வளவோ உபத்திரம் இருக்கும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். சனிக்கிழமை ரொம்ப கஷ்டப்படுவோம். நான் அந்த 6 நாளை பற்றி நினைக்கவே மாட்டேன். அந்த 7ஆவது நாள் எப்போ வரும் அன்னைக்கு போய் நாங்கள் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம். எனக்கு தெரியும், இந்த கர்த்தரை ஆராதிக்கிற இந்த மகிழ்ச்சிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. சனிக்கிழமை ஆயத்தம் ஆகிவிடுவோம். எங்கள் குடும்பத்தில் சனிக்கிழமை நான் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைகளும் நாங்கள் யாரையும் மிஸ் பண்ணாமல் என்ன ஆனாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே இருப்பேன். ஆமேன். அந்த ஆராதனை நேரத்தில் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் அது இல்லைன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா இங்கே வேதம் சொல்லுகிறது அது மனமகிழ்ச்சின்னா. கர்த்தர் என்ன அந்த நாளில் ஏன் ஓய்ந்திருக்க சொல்கிறார்னா, நான் சந்தோஷமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி
அதை மகிமையாக எண்ணுவாயானால், நீ அப்படிப்பட்ட நாளாக அதை நினைச்சினா அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பா. ஏன் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக அவங்க இருக்க முடியாமல் போனாங்கன்னா, ஆண்டவர் சொன்னார் ஓய்வு நாளில் எருசலேம் பட்டணத்துக்குள்ளே சுமையை கொண்டு வரக்கூடாதுன்னு தலையாக சொன்னார். அவங்க அந்த நாளிலும் அவங்க அதை கொண்டு வந்தாங்க, உள்ளே கொண்டு வந்து வேலை செஞ்சாங்க. கர்த்தருக்கு நீ ஓய்வு நாளாக நீ அனுசரிக்காதபடினாலே சந்தோஷத்தோடைய பலன் உனக்கு தெரியல. மகிழ்ச்சியாக இருந்தீன்னா நீ எப்படி இருப்பங்கிறத, நீ என்னுடைய பிரமாணத்தை மீறுறதே நான் உன்னை மகிழ்ச்சியாக வைக்க விரும்புகிறேன். நீயோ நான் கொடுக்குற மகிழ்ச்சி வேணான்னு சொல்லி தானே நீ இதை பண்ணுற. அப்போ என்ன பண்ணு, நீ உன் இஷ்டத்துக்கு போன்னு விட்டாரு. அப்போ தான் குச்சி போலவும் குடிசை போலவும் மாறி போனார்கள். உண்மையாக அந்த மனமகிழ்ச்சி நாளை அவர்கள் அதுக்கு கனம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை குச்சி போலையும் குடிசை போலையும் இருந்துக்க. ஏன் இது புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ, ஏன் இன்னும் அன்னையருடைய வாழ்க்கை குச்சி போலையும் குடிசை போலையும் இருக்கு? அவர்கள் தேவனுடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுவதில்லை. உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறான் இருக்குது, அதே இடத்தில் கர்த்தருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன் எழுதியிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதாவது உற்சாகம் என்பது ஒரு மனநிலை, சரியா? மகிழ்ச்சிங்கிறது அதை செயல்படுத்துகிற காரியமாக இருக்குது. ஒன்று மனநிலைமை, இன்னொன்று வந்து ஆக்ஷன். ஒன்று வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அண்ட் த அனதர் ஒன் இஸ் ஆக்ஷன். என்னுடைய ஆக்ஷன் எப்போ சந்தோஷமாக இருக்குங்கிறது தெரியுதுன்னா, என்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, நான் உற்சாகமாக இருக்கதை கொடுக்கும்போது வெளிப்படுத்துகிறது. நான் உற்சாகமாக இருப்பதை துதிக்கும் போது அது வெளிப்படுத்துகிறது. நான் உற்சாகமாக இருப்பதை நான் ஜெபம் பண்ணும்போது அது வெளிப்படுத்துகிறது. அப்போ கொடுப்பது, ஜெபிப்பது, துதிப்பது என்பது செயல். என் மனநிலை அது மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை என் செயலில் வெளிப்படுத்துவதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். புரியுதா? உள்ள சந்தோஷமாக இருக்காமல் நீங்கள் அதை செயல்படுத்த முடியாது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அப்போ என்ன பண்ணுவாரான், நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். அதோடைய பலனை பாருங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, எந்த உலகத்தில் எந்த ஹையஸ்ட் பிளேஸோ அங்கே உன்னை நான் ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இயேசு தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. உலகத்தில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் இவர் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. ஐ கோ ஆஃப்டர் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பின்னாடி நான் போக போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு முக்கியம். இவர் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் பாதிக்காது. ஏன்னா இவர் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. இவர் என்னுடைய இட்டர்னல் ப்ராப்பர்ட்டி. நித்தியமாக தேவன் எனக்கு கொடுத்த சுதந்திரம் ப்ராப்பர்ட்டி இயேசு. இந்த ப்ராப்பர்ட்டிக்காக எந்த ப்ராப்பர்ட்டியும் நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன். அதான் நிஜமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும். உங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். இயேசு என்னைக்கு உண்மையாகவே என்னை நான் உறுதியாக தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நான் பொய் சொல்லேன். நான் பொய் சொன்னால் கர்த்தர் அறிவார். நான் என்னுடைய இட்டர்னல் ப்ராப்பர்ட்டியாக, விலையேற பெற்ற ப்ராப்பர்ட்டியாக, எனக்கு போதுமான ப்ராப்பர்ட்டியாக பார்ப்பது என் ஆண்டவராக இயேசுவை மாத்திரமே. அந்த இடத்துக்கு இந்த சபை வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்காக கர்த்தர், நீ என்ன ப்ராப்பர்ட்டியாக நினச்சினா, நீ என்ன சந்தோஷமாக நினச்சினா நீ ஆண்டியாக போயிடுவேன்னு சொல்லலை. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன். நீ குச்சி விடு போல, வெள்ளரி குச்சி பாறை குடிசை போல இருக்க மாட்ட, நீ அரண்மனையாக இருப்பாய் என்று. உன் கிரீடம் பூ பூக்கும். என்னைக்கு நீ என்ன மனமகிழ்ச்சியின் ஆதாரமாக எடுத்துக்கிறியோ அன்னைக்கு பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நான் உயர்த்துவேன். ஆமென். அடுத்த வாரத்தில் நாம் மிச்சத்தை பார்க்கலாம். எழுந்து நிற்போம்.